ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்றாங்களே! எப்ப சார் வரும்? அண்ட் உங்கள்ல நெறைய கேட்டகரில ஆர்ஆர்பி கிளர்க்கும் கிளியர் ஆகல. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸும் கிளியர் ஆகாதனால, நெறைய டெஸ்பரேட்டா எப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் வரும்னு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு, இப்ப இருக்கக்கூடிய ரெக்ரூட்மென்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணாம, எக்ஸாம்க்கும் பிரிப்பேர் பண்ணாம நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இத பத்தி நெறைய கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்பி கிளர்க்ல என்னென்ன டாபிக்ஸ் நீங்க இந்த வாரத்தில வரக்கூடிய மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல மெயின்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். டிஎன் பேங்கர்ஸ் ஏகே, வெனம் சார் 2 பேரும் சேர்ந்து இந்த கிளாஸஸ கொண்டு போறோம். அட்வான்ஸ் லெவல் பேட்ச் ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்காக. ஃபியூச்சர்ல சில சப்ஜெக்ட்ஸ் இன்னும் ஆட் ஆன் பண்ணுவோம். இந்த ரிப்பப்ளிக் டே உடைய ஆஃபர இன்னையோட எடுத்து விட்டுருவோம். ஸோ உங்களுக்கான இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் ஏகே10 கோட் அப்ளை பண்ணாலும் சரி, ரிப்பப்ளிக் டே கோட ரிப்பப்ளிக் அப்படின்னு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்பப்போ குடுக்கக்கூடிய வீடியோஸ அப்பப்பே நீங்க படிச்சிருங்க. ஆல்ரெடி 3 வீடியோஸ் மெயின்ஸ் அட்வான்ஸ் லெவல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு வீடியோ செம்ம குவாலிட்டியான ஒரு கொஸ்டின். பக்காவா இருக்கும். உங்களால தனியா சால்வ் பண்ணா நெறைய பேரால சால்வ் பண்ண முடியாது. இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ வெனம் சாரோட ஹெல்ப்போட அதெல்லாம் கத்துக்கோங்க. லாஜிக்கல் டிஏ, மிஸ்ஸிங் டிஏ எல்லா விதமாக மிஸ்ஸிங் கேஸ் லெட்டர்லேருந்து கொண்டு வரோம். யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி. நாம இப்ப கன்டென்ட்க்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம கோர்ஸ் அண்ட் ஆப் சேனல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்கமிங்ல நம்ம நெறைய இன்ஃபர்மேட்டிவ் கன்டென்ட் குடுக்க போறோம். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பத்தி நீங்க கேட்டீங்க அப்டின்னா, இதுல வேக்கன்ஸீஸ் இருக்கிறது உண்ம. பட் இப்போ ரெக்ரூட்மென்ட் வருமா அப்டின்னா, இப்போதைக்கு ரெக்ரூட்மென்ட்ட பத்தி எந்த டாக்ஸும் இல்ல. ஆர்பிஐலேருந்து ஒரு ரெக்ரூட்மென்ட் வருதுன்னு சொன்னாங்க. அது 2 அதுல 2 ஜாப் இருக்கு. அதுல ஒண்ணு ஆர்பிஐ அசிஸ்டன்ட், இன்னொன்னு அட்டெண்டன்ட். இன்னொன்னு கிரேட் பியும் இருக்கு. அத பத்தி நம்ம இங்க பேசல. 2 அசிஸ்டன்ட் லெவல்ல ஒரு ரெக்ரூட்மென்ட் வருதுன்னு தெரியும். அது ஆல்ரெடி வந்துருச்சு. ஆர்பிஐ அட்டெண்டன்ட் கிராஜுவேட்ஸ் யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதனால ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இமிடியேட்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எந்த அத்தென்டிக் இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது அப்டின்னா, அவங்க அந்த டெண்டர் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட்க்கு டெண்டர் விடுறதே 10 நாளைக்கு முன்னாடி, 12 நாளைக்கு முன்னாடி விடுவாங்க. அப்பவே தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கு முன்னாடி டிசிஎஸ்ல டேட் புக் பண்ணா, அதுக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிரும். குறைஞ்சது 1 மாசத்துக்கு முன்னாடியாச்சு நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிரும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்டின்ட்டு. ஸோ இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல அப்டிங்கிறதுனால, இன்னும் 1லேருந்து 1 1/2 மாசம் டெஃபினட்டா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வராது. சர்ப்ரைசிங்கா வந்தா, அதுக்கு திடீர்னு எப்பயாவது ஒரு டைம் அந்த மாரி விடுவாங்க. ஒரு டைம் ஜனவரி 1ஆம் தேதியே விட்டாங்க. அந்த மாரி. ஸோ சர்ப்ரைசிங்கா வந்தா தான் உண்டு. அத்தென்டிக்கா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. பட் உங்களுடைய கோல் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பட்சத்தில இருக்குவீங்க நெறைய பேரு. நீங்க பிரிப்பரேஷன கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வேக்கன்ஸீஸ் இருக்கு. இன்னும் ரெக்ரூட்மென்ட்க்கான ஸ்டெப்ஸ தான் அவங்க வைக்கல. ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மென்ட்க்கான ஸ்டெப்ஸ் வச்சா டக்குன்னு ப்ராசஸ் போயிடும். ஸோ நீங்க பிரிப்பேர்டா இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்களா? அட்லீஸ்ட் இன்னையிலிருந்தாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வொர்க்கிங் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸும் சரி, இல்ல இப்ப நல்ல டாப் ரேஞ்சுல டாப்பரா இருப்பீங்க. இப்போ பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. நீங்கலாம் எக்ஸாம் டச் விடாம அப்படியே ஃப்ளோ கொண்டு போங்க. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. சரிங்க சார். ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட்ட பத்தி பார்க்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸும் சரி, ஆர்ஆர்பி கிளர்க் பிரிலிம்ஸும் சரி, நீங்க கிளியர் பண்ணலன்னா, உங்கள்ல கான்செப்ட்ஸ் நெறைய வீக் இருக்குன்னு நெறைய இண்டிகேஷன் அது. ஓகேங்களா? உங்களால பெரிய ஹை லெவல் சம்ஸ சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் ஆயிருக்கும். இல்ல நீங்க ரொம்ப ஸ்பீடா போட முடியல. உங்களுக்கு ஸ்பீடே சுத்தமா இல்ல. அக்யூரசியே இல்ல அப்டின்னா, உங்களால ஆர்ஆர்பி கிளர்க் பிரிலிம்ஸ கிளியர் பண்ணிக்க முடியாது. ஒண்ணு ஸ்பீடு இல்ல. இன்னொன்னுல கான்செப்ட்ஸ் இல்ல. இதுல 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு கிளியர் பண்ணியிருந்தா கூட, இல்லாதத நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 2மே கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு நான் சொல்றேன். ஒரு சைடு டெய்லி என்ன பண்றீங்கன்னா, ஸ்பீடுக்கான டைம குடுத்து டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட் அது மாரி போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு சைடு மெயின்ஸுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம மெயின்ஸ் பேட்ச் நம்ம மட்டும் இல்ல நெறைய பேர் குடுத்துருப்பாங்க. நம்ம குடுத்திருக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச்ல வெனோம் சாருடைய அப்ரோச்ச நீங்க தரோவா பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ் பாருங்க, பாருங்க, பாருங்க. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு அவரு வெனோம் சார் எப்படி அத சால்வ் பண்றாரு? எப்படி இத டெரைவ் பண்றது? எப்படி வருது? இந்த கொஸ்டின இவ்ளோ சீக்கிரமா சால்வ் பண்ண முடியுமா? ஓ! இப்படியா? அந்த மாரி ஒரு சில அப்ரோச்சஸ நீங்க கத்துப்பீங்க. ஓகேங்களா? சரி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப, ரொம்ப பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, ஒரு 4 மாசம் இல்லன்னா 5 மாசம் உட்காந்து நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம்.
இல்ல நீங்க 4 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஜூன் மாசம் தான் நீங்க படிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. ஜூலைல தான் ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னா, திரும்பவும் அதே மாதிரி நீங்க இம்ப்ரூவ் பண்ணி, ஸ்பீட பிக்கப் பண்ணி, அதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிரும். திருப்பி அதுக்கு அடுத்த வருஷம் வந்துரும். இதே அப்படியே வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு. வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டுங்கிற மாதிரி இது ஆயிடும். ஓகேங்களா? எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்ல நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இத தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மே மாசம் வர வேஸ்ட் பண்ணிட்டு, ஜூன் மாசம் எடுத்து உட்காருவாங்க. 10 நாள் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே லெதார்ஜிக் ஆயிருவாங்க. எகைன் அட்மிட் கார்டு வர வெயிட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வந்து 2 நாள் ஃபயரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 4 நாள் கேப் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் 1 வாரத்துக்கு முன்னாடி வரும். அப்போ ஒரு 2 நாள் ஃபயர் ஆவாங்க. ஸோ இந்த மாரி 2, 2 நாள் ஃபயர் எல்லாம் வேலைக்கு ஆகாது. டிசிப்ளினா டிசிப்ளினா நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, இப்போ இருந்தே பிரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு வேலை கேரண்டி. இந்த 4 மாசத்த யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்டின்னா. ஏன்னா எக்ஸாம்ஸ் இல்லாத போது தான் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, அந்த எக்ஸாமுக்காக என்ன வேணுமோ அத தான் நம்மளால பண்ண முடியும். உங்களுடைய வீக்னஸ கவர் பண்றதுக்கான சான்ஸே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணாதவங்க, ஒரு சைடு பிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னொரு சைடு நம்ம மெயின்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு புடிச்ச ஸ்டாஃப் மெயின்ஸ் கிளாஸஸ் பார்த்தாலும் சரி, எங்கேயாவது போய் படிங்க. மெயின்ஸ்‌க்கு படிங்க. டெய்லி படிங்க. ரெகுலரா படிங்க. கன்சிஸ்டன்ட்டா படிங்க. ஓ எங்கேயாச்சும் நீங்க மிஸ் பண்றீங்க கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் போகுது அப்டின்னா, நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து வீக்லி நீங்க அசஸ்மென்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வாரம் என்ன படிச்சோம்? என்ன பண்ணோம்? ப்ராடக்டிவிட்டி நோட் பண்ணி பண்ணுங்க. இந்த வருஷமும் நீங்க கோட்ட விட்டுற போறீங்க. தயவு செஞ்சு கன்சிஸ்டன்ட்டா படிச்சிருங்க. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் உடைய ரிசல்ட் இப்போதைக்கு வராது. பிஓ மெயின்ஸ், பிஓ ஜாயினிங், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அ ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் உடைய ரிசல்ட் வரும். ஏன் அப்டின்னா, எவ்வளோ பேர் பிஓ ஜாயின் பண்ணிட்டாங்க அப்டிங்கிறவங்க, கண்டிப்பா கிளர்க் உடைய டிவி வரமாட்டாங்க. கிளர்க் உடைய டிவி வரல அப்டின்னா, அ அவங்க அதுக்கு தகுந்த மாரி வெயிட்டிங் லிஸ்ட்ல சேர்த்து அவங்க ஆட்கள உள்ள ஜாப்க்கு எடுத்துப்பாங்க. இப்போ நெறைய வேக்கன்ஸீஸ் ஃபில் ஆகாமயே இருக்கு பேங்கிங் செக்டார்லன்றதுக்கு காரணம், எல்லா எக்ஸாம் ரிசல்ட்டும் ஒரே நாள்ல விட்டுர்றாங்க. ஒரே ஆஸ்பிரண்ட் 4 எக்ஸாம், 5 எக்ஸாம் கிளியர் பண்ணிர்றாங்க. எதனா ஒண்ணு தான் ஜாயின் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ மாத்தியிருக்கோம் அப்டின்னு இந்த வருஷம் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் பிஓ ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். கிளர்க் ரிசல்ட் அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ பிப்ரவரி எண்டுல தான் அதுவும் கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாசம் தான் உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட். அது வர ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் எப்போ வரும்ன்னு உட்காந்து பீதியில பயத்துல உட்காந்துருந்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அப்ப நீங்க ரெடி ஆகவும் முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றேன் 45 மார்க் எடுத்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க பிலிம்ஸ் அப்படின்றதுனால, நீங்க ரிப்பீட்டரே கிடையாது. நீங்க வந்து பிகினர் தான். 70 மார்க் மேல எடுத்திருக்கீங்களா ஐபிபிஎஸ் கிளர்க்ல, நான் உங்கள ரிப்பீட்டர் கேட்டகரில போடுவேன். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா படிங்க. அதுக்கு கீழ இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. மெயின்ஸ் கான்செப்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. வாங்க அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இப்ப பார்க்க போறோம். ஏன் இந்த ஒரே வீடியோல இவ்ளோ 5 வீடியோல பேச வேண்டியது ஒரே வீடியோல பேசுறேன் அப்டின்னா, நாளைக்கு என் பையனுக்கு மொட்டை அடிக்க போறோம். நாளையிலருந்து இந்த ஹெட்செட் இருக்காது. ஸோ மைக்ல தான் பேசியாகணும். மொட்டை அடிக்க போறோம். எனக்கும் மொட்டை அடிக்கிறேன். பையனுக்கும் மொட்டை அடிக்கிறோம். ஸோ அதனால தான் எ எ இந்த வீடியோஸ்லாம் ஒரே வீடியோல குடுத்துட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ரைட்டு. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் என்ன சார்? இது வந்து நாளைக்கு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணலாம்னு இருந்தேன். பட் இன்னைக்கே குடுக்குறதுக்கான காரணம் சொன்னேன். நாளைக்கு கோயிலுக்கு மொட்டை அடிக்க போறேன். அதனால டெஃபினட்டா நம்ம அவைலபிலிட்டி இருக்காது. ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் சொல்றேன். நம்ம மெயின்ஸ் பேட்ச பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கான்செப்ட்ஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்டின்னா. ஓகேங்களா? ரைட்டு. ரீசனிங் செக்ஷன்ல இன்புட், அவுட்புட் வருமா சார்? இந்த கோடர் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமா சார்? அப்டின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. கோடிங், டிகோடிங்லாம் இந்த நியூ பேட்டர்ன்ல வரும்ல. இந்த மாரி அ வவ்வல்ஸ் வந்தா இது, கான்சனன்ட் வந்தா இது, எஸ்ல ஸ்டார்ட் பண்ணா இது, பில ஸ்டார்ட் பண்ணா இது, இந்த கோடு வரும். இந்த நம்பர் இங்க போடணும். இந்த மாதிரி இதுவரை கேட்டது கிடையாது. ஆர்ஆர்பி கிளர்க்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்புட், அவுட்புட்டும் இதுவரை கேட்டது கிடையாது. நான் எப்போ வந்து தெரியுமா ஆர்ஆர்பி கிளர்க் எழுதுறேன்? 2017லேருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். பிலிம்ஸ் எனக்கு 2021ல கிளியர் ஆச்சு. 20லே கிளியர் 19ல கிளியர் ஆச்சு. சரிங்களா? 20ல ஃபெயிலு. 21ல கிளியர் ஆச்சு. 22ல கிளியர் ஆச்சு. 3, 4, 5 இப்போ இப்பயும் போய் எழுத போறேன். என்ன இப்போ 2, 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணாம 2 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணாம போய் எழுதுறேன். அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுனேன். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். நான் பார்த்த வர ஒரு இடத்துல கூட எனக்கு இன்புட், அவுட்புட் வரல ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்ல. ஒருவேள கேட்கறாங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸாமும் ஆர்பி அசிஸ்டன்ட் ஈஸி இல்ல. அதுல ஒரு டைம் கோடர் இன்இக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க. ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ்ல அதுவும் நான் எழுதியிருக்கேன் நெறையா. சரிங்களா? அந்த மெயின்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்டின்னா, ஒரு டைம் மட்டும் கோடர் இன்இக்வாலிட்டி மாரி ஏதோ ஒண்ணு பார்த்த மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப பேசிக்கான கோடர் இன்இக்வாலிட்டி அது. ஒருவேள கோடர் பேட்டர்ன்ல இன்இக்வாலிட்டியோ, சிலாஜிஸ் எத கேட்டாலும் ரொம்ப பேசிக்கா கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இல்ல சார் அப்டின்னா, உங்களுக்கு சாதா கொஸ்டின் தான் வரும். சாதா சிலாஜிஸ் தான், சாதா இன்இக்வாலிட்டி தான், சாதா டைரக்ஷன் தான் வரும், சாதா பெட்டலைசேஷன் தான் வரும். இப்ப என்ன சார் பிலிம்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் அப்டின்னா, ஒண்ணும் கிடையாது. இன்இக்வாலிட்டி 2 கேட்பாங்களா?
கன்க்ளூஷன் இங்க 3 வரும். சிலாஜிஸ் அங்க 2க்கு பதிலா அங்க 3 வரும். இல்ல கன்க்ளூஷனே குடுக்காம ஒரு 5 ஆப்ஷனுக்கு பதிலா 5 ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு, இதுல எது டெஃபினெட்லி ட்ரூன்னு சிலாஜிஸ்ல குடுத்துருவான். இல்லன்னா நீங்க இன்இக்வாலிட்டில பார்த்திருப்பீங்க. டெஃபினெட்லி ட்ரூ, டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படி அந்த கண்டிஷன். ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னவா கேட்கப் போறாங்க? ரீசனிங்ல கேட்கப் போறாங்க. அட்வான்ஸ் லெவல்ல, ஹை லெவல்லலாம் இங்க வரவே வராது. நம்ம கோர்ஸ்லயே நம்ம இந்த மாரி கோர்ஸ் எல்லாம் கவர் பண்ண மாட்டோம். அந்த மாரி டாபிக்ஸ் தான் இந்த இடத்துல கேட்பாங்க. ரொம்ப பிகினரால சால்வ் பண்ணக்கூடிய மாரி தான் கேட்பாங்க. அப்புறம் எப்படி சார் என்னால கிளியர் பண்ண முடியாம நான் அசால்ட்டா கிளியர் பண்ணிருவேன். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. 30 கொஸ்டினா 30 நிமிஷம் 40 கொஸ்டினு. சரிங்களா? எல்லாருக்கும் அந்த 40 கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியும். யார் 30 நிமிஷத்துல அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேல. அரபிக் கிளர்க் மெயின்ஸ் அப்படிதான். எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் தெரியும். எல்லாருக்கும் இல்லனா கூட ஒரு 70% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் இங்க வந்து எழுதுறாங்கல்ல மெயின்ஸ் அவங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் சால்வ் பண்ண தெரியும். ஸ்பீடா சால்வ் பண்ணணும். அந்த ஸ்பீடா சால்வ் பண்ணக்கூடிய அப்ரோச் தெரியணும். இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ அப்போ கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா 5 பசில்ஸ் கேட்பாங்க. 5 பசில்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஒரு சில நேரங்கள்ல 6 பசிலா கேட்பாங்க. 6 பசில் கேட்கும்போது அதில ஒரு பசில் 3 மார்க் கொஸ்டினா இருக்கும். அது எய்தர் சர்டைன் நம்பர் ஆஃப் பசிலா இருக்கும். இல்லன்னா ஆர்டரிங் பசிலா இருக்கும். இல்ல வேற ஏதாச்சும் பசில் 3 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆ இந்த 5 மார்க் பசில் இல்லன்னா 4 மார்க் பசில் மத்த டாபிக்ல கேட்பாங்க. பாக்ஸ் பசில் ஒரு டைம் 4 மார்க் கேட்டிருந்தாங்க போன வருஷமோ, ஏதோ ஒரு ஷிப்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ 4 மார்க் இல்லன்னா 5 மார்க் கேட்கக்கூடிய நார்மல் பசில், 3 மார்க் கேட்கக்கூடிய ஒரு பசில். இந்த காம்போல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க ஒரு 25 மார்க்குக்கு மினிமம் பசில் தான் அட்டெம்ப்ட் பண்ண போறீங்க. 8லிருந்து 12 மார்க் இந்த இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், சில்லாஜிசம், பிளட் ரிலேஷன், கோடிங், டிகோடிங் இது எதானா 2 இல்லன்னா 3 கேட்பாங்க. 3, 3, 3 கேட்பாங்க. இல்லன்னா 5, 3 ஆ 3 அந்த மாரி ஃபார்மேட்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. மிஸ்செலேனியஸ் டேட்டா சஃபிஷியன்சி வருமா? 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் வரும். மீனிங்ஃபுல் வேர்ட் கேட்பாங்க. இல்லன்னா பேர் கேட்பாங்க. இல்லன்னா அந்த ஆட் மேன் அவுட் கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி கேட்டா 1, 2 கேட்பாங்க. ஸோ மிங்கிள் தான். ஸோ இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு ரீசனிங் வரப்போகுது. பசில்ஸ் 5 செட் மினிமம் கேரண்டியா 5 செட்டு. எக்ஸ்ட்ராவா ஒரு செட் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அது குறைய வாய்ப்பில்ல. அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கு. மீதி எல்லாம் இன்இக்வாலிட்டி சில்லாஜிசம் அத வச்சு ஃபில் பண்ண போறீங்க. ஆர்டரிங் பசில்ஸ் கூட கேட்பாங்க சில நேரங்கள்ல. போன வருஷம் கஷ்டமா இருந்துச்சு ஆர்டரிங் பசில் கொஞ்சம். அதுக்கப்புறம் மிஸ்செலேனியஸ் டேட்டா சஃபிஷியன்சி. கடைசியா நீங்க ட்ரை பண்ணுங்க. மிஸ்செலேனியஸ் டேட்டா சஃபிஷியன்சி விட்டா கூட விட்டுருங்க. ஓகேங்களா? நான் எக்ஸாம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ போடுவேன். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. ஆப்டிட்யூட் செக்ஷன் சார் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான பேட்டர்னா இந்த எக்ஸாம பொறுத்தவரை ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். ஸ்பீட் மேக்ஸ் அப்படிங்கிறது 10லிருந்து 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 10 கொஸ்டின் தான் ஸ்டாண்டர்டு. ஒரு ஒரு ஷிஃப்ட்ல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 3 கொஸ்டின் சேர்த்து கேட்டாங்க. அப்ராக்ஸிமேஷனா ஏதோ ஒண்ணு நம்பர் சீரிஸா 3க்கு பதிலா 8, 5க்கு பதிலா 8ன்னு கேட்டாங்க. ஸோ 5, 7, 8, 4 சில நேரம் 4, 4 கூட கேட்பாங்க. ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து நீங்க மினிமம் 10 வந்துரும் கேரண்டியா. அதுக்கு மேல 12, 13 கூட போக வாய்ப்புகள் இருக்கு. 10 நீங்க ஸ்பீட் மேக்ஸ்ல மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த குவாட்ராட்டிக் இந்த பாருங்க இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்பர் சீரிஸ் ராங் நம்பர் தான் ஸ்பீட் மேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது எந்த லெவல்ல இருக்கு சார்? அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பிரிலிம்ஸ் லெவல் தான் இருக்கும். இஓ பிரிலிம்ஸ் லெவலே கொஞ்சம் கஷ்டமா கேட்டா எந்த மாரி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். 30 நிமிஷம் இருக்கு. கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா, உங்களால சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த அப்ராக்ஸிமேஷன்லாம் டக்குன்னு போட தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி சிம்பிள் யூனிட் டிஜிட் வச்சுலாம் போட முடியாது. அப்ராக்ஸிமேஷன் சால்வ் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க அந்த 25% எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? அந்த 125% 75% வந்தா என்ன பண்ணணும்? 33.33 ஓட வேல்யூ என்ன? 66.366 ஓட வேல்யூ என்ன? 87.5 ஓட வேல்யூ என்ன? இந்த பெர்சென்டேஜ் ரேஷியோ கன்வர்ஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்லயும், நம்பர் ஆப்பரேஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அந்த அப்ராக்ஸிமேஷன உங்களால 2லிருந்து 3 மினிட்ஸ்ல முடிக்க முடியும். இல்லன்னா அந்த அப்ராக்ஸிமேஷன் 5 சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு 7லிருந்து 8 நிமிஷம் ஆகும். அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் உள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அத எவ்வளோ வித்தியாசத்துல நீங்க சால்வ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க பின்னாடி அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க டைம் குடுக்க முடியும். ஸோ ஸ்பீட் மேக்ஸ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா சால்வ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிஏ இருக்கும். குறைஞ்சது 2 செட் டிஏ இருந்துரும். நார்மல் டிஏ தான். பிரிலிம்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய டிஏ தான். சாதா பேட்டர்ன் தான். சில நேரங்கள்ல மட்டும் வேரியபிள் வச்சு கேட்பாங்க. வேரியபிள் வச்சு கேட்டா கூட ரொம்ப ஈஸி, ரொம்ப சப்பையான டிஏ. பார்க்க அப்படியே ஒரு டைம் 2021ல பார்க்கறதுக்கு அப்படியே இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சால்வ் பண்ணி பார்த்தா சப்பையா இருந்துச்சு அந்த டிஏ. நான் ட்ரை பண்ணவே இல்ல. ஓகேங்களா? ஏன்னா அப்ப செக்ஷன் டைமிங் இல்லையா? செக்ஷன் டைமிங் இல்லாதனால, இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு விட்டுட்டு மத்த மத்த கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா? இப்ப செக்ஷனல் டைமிங் கண்டிப்பா நீங்க செலக்டிவா தான் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். இருக்கிறது ஈஸியான கொஸ்டின் தான் இருக்க போகுது. அப்போ அதுல அந்த 5 கொஸ்டின்ல 1 ஆர் 2 கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். அந்த 5, 5 கொஸ்டின் டிஏ இருக்குல்ல, அதுல ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். சில பேர் எடுத்துருவாங்க ஆன்ஸர். சில பேரால எடுக்க முடியாது. அப்போ மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, அத மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியா ட்ரை பண்ணுங்க. ஸோ 2 செட் டிஏ இருக்க போது, ஸ்பீட் மேத்ஸ் இருக்க போது, அத விட்டா வேற என்ன இருக்க போது? கேஸ்லெட் கேட்பாங்க, அரித்மெடிக் கேட்பாங்க. போன வருஷம் ஒரு ஷிப்ட்ல 2 கேஸ்லெட் கேட்டாங்க. ஒரு ஷிப்ட்ல 1 கேஸ்லெட் கேட்டாங்க. ஸோ நீங்க கேஸ்லெட்ட டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க கேஸ்லெட் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, அதுக்குன்னு கடைசி 2 நிமிஷத்துல போய் கேஸ்லெட் போட்டீங்கன்னா, கேஸ்லெட்டுக்கும் ஆன்ஸர் வராது. நீங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. அந்த 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடும்.
கேஸ்லெட் அப்படிங்கிறது எப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்பீட் மேத்ஸ் முடிச்சுட்டு டிஐ அட்லீஸ்ட் ஒரு செட் ஆச்சும் முடிச்சு வச்சிருக்கணும். அந்த டைம்ல இன்னொரு டிஐ உங்களுக்கு வரலையா, கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்னொரு டிஐ வந்துருச்சு உங்களுக்கு நெறைய டைம் இருக்கா, கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா டைரக்ட்டா அரித்மெடிக் போயிருங்க. இல்ல உங்களுக்கு கேஸ்லெட் ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னா, கேஸ்லெட் ட்ரை பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு வராத டாபிக்க அங்க போய் எடுத்துறக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளாங்க் ஆயிடும் சில நேரங்கள்ல மைண்ட். அந்த டைம்ல எடுத்துருவீங்க. அந்த தப்பும் பண்ண வேண்டாம். பக்காவா பிளான் படி போங்க. இங்க நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஸ்பீட் மேத்ஸ், அப்ராக்ஸிமேஷன் இந்த ஸ்பீட் மேத்ஸ், டிஐ அதுக்கப்புறம் சில அரித்மெடிக் டாபிக்ஸ். அரித்மெடிக்லயே சில டாபிக்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அதுல எது கிடைச்சாலும் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆனா, கேஸ்லெட்டு, அரித்மெடிக்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டின், டிஐல செக் வச்சிருக்கக்கூடிய அந்த 1 கொஸ்டின், அப்புறம் நம்பர் சீரிஸ்லயே சில நேரங்கள்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்ஸர் வராது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ தான் நீங்க அவாய்ட் பண்ணணும். எத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. எத அவாய்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய டைம் மேனேஜ்மென்ட்டும், எக்ஸாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃப்ளோவா கொண்டு போறீங்களா? சொதப்ப போறீங்களான்றது இருக்கும். ஸோ, கரெக்ட்டா கொஸ்டின் செலக்ஷன்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ குடுப்போம். அதையும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் மினிட் டிப்ஸ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இந்த மாரி தான் பேட்டர்ன் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் மினிட் டிப்ஸ் எல்லாம் நான் போடுவேன். அடுத்து இங்கிலீஷ். சரிங்களா? இங்கிலீஷ்க்கு என்ன சார் எழுதவே இல்ல அப்டின்னா, இங்கிலீஷ்ல ஒண்ணுமே இல்ல ஃபிரெண்ட்ஸ். இதுல இந்த வேர்ட் ஸ்வாப் கேட்பாங்க. ஓகேங்களா? வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் அப்படி இல்லன்னா பேரா ஜம்பிள் இருக்கும். இல்ல ஒரு பிஓ பிரிலிம்ஸ் பேட்டர்ன் தான். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். டைம்ல நீங்க கொஸ்டின்ல எதுல உட்கார்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சில நேரங்கள் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் பேரா ஜம்பிள் எடுத்து மாட்டிப்பாங்க. சில நேரங்களில் ஆர்சில 7 இருந்து ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 பேராகிராஃப் ஃபுல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இன்டைரக்ட்டா இருக்கும். அது டைரக்ட்டாவே இருக்காது. அந்த பேராகிராஃப் ஃபுல்லா தெரிஞ்சா தான் அத அட்டெண்ட் பண்ணவே முடியும். அதுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா பின்னாடி வந்து பார்த்தா, ரொம்ப ஈஸியான ஒரு ஃபில்லரோ, ஒரு கிளாஸ் டெஸ்ட்டோ இருக்கும். சில நேரங்கள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பார்க்காம பிரிலிம்ஸ்ல விட்டுட்டு போயிருக்காங்க நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஓகேங்களா? இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமான்னு தெரியல. ஆனா வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட்லருந்து கண்டிப்பா உங்களுக்கு 8லிருந்து 10 மார்க் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டு இந்த இந்த டாபிக்ஸ வச்சே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்னா, மேக்கப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் 3 இருக்கும். அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் 2 டூ 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ரொம்ப ஸ்டக் பண்ணக்கூடிய ஒரு 2, 3 கொஸ்டின மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் ட்ரை பண்ணுங்க. டைரக்ட் கொஸ்டினோ இல்ல சினானிம்ஸ், ஆன்டோனிம்ஸோ ட்ரை பண்ணுங்க. இல்ல நல்லா உங்களுக்கு ரீடிங் வரும். பேராகிராஃப்லாம் ரீட் பண்ணிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 2 எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் சில பேருக்கு ரீடிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவங்க வந்து அந்த தப்ப பண்ணிறக்கூடாது. ங்களா? உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாரி தான் போணும். பேரா ஜம்பிள் ட்ரை பண்ணுங்க. கடைசியா மிடில்ல ட்ரை பண்ணுங்க. கடைசியா வேண்டாம், ஸ்டார்ட்டிங்ல வேண்டாம். மிடில்ல ட்ரை பண்ணுங்க பேரா ஜம்பிள. அப்படி ட்ரை பண்ணும்போது ஆன்ஸர் எடுத்துட்டா பரவால்ல. ஆன்ஸர் எடுக்கலன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு வேற டாபிக்ஸ் வேற எதனா அட்டெண்ட் பண்ண முடியுமான்னு போய் பாருங்க. அந்த பேரா ஜம்பிள் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போதும் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆன்ஸர் வரல அப்டின்றது பிளைண்டா விட்டுட்டு போகாதீங்க. ஃபர்ஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் அது 2மே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அட்லீஸ்ட் அத மட்டும் கண்டுபிடிச்சு அட்டெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட் வந்துட்டா பிரச்சனை கிடையாது. சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட்னா பேராகிராஃப்லயே தனித்தனியா ஒரு மார்க் கேட்பாங்க. சின்ன சின்ன பேராகிராஃப்லாம் இருக்கும். ஈஸியா எது எலிமினேஷன் மெத்தட்ல அத போட்டு போயிடலாம். டெஃபினட்டா இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் இருக்காது இங்கிலீஷ்ல. கஷ்டமா இப்போ வழக்கமா கேட்கிற மாரி இந்த வருஷம் ட்ரெண்ட் இங்கிலீஷ் கேட்கிறது தான். அப்படி கஷ்டமா கேட்டா இந்த டாபிக்ஸ் எல்லாம் அங்க அவைலபிளா இருக்கும். அப்போ வந்து நீங்க இதுல செலக்டிவா அட்டெண்ட் பண்ணிட்டு, அந்த செக்ஷனல் கட் ஆஃப்க்கு மேல கொஞ்சம் ஒரு 4 மார்க், 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. 10 மார்க் மேல செக்ஷனல் கட் ஆஃப் வரும். அதுலேருந்து ஒரு 4 மார்க், 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுங்க. அப்பதான் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். இல்ல சார் ஈஸியா இருக்கு அப்படின்னா, நீங்க 20, 25 மார்க் மேல ட்ரை பண்ணுங்க. நல்லா ஈஸியா ஸ்கோர் பண்ற மாரி தான் இந்த பேப்பர் இருக்கும். ஸோ பேப்பர் டிஃபிகல்ட் தகுந்த மாரி தான் நம்மளோட அட்டெம்ப்ட் இருக்கும். நான் அதுக்கு தனி வீடியோ மேக் பண்றேன். ஸோ இந்த வீடியோவுல என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபிரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப நேரமா இந்த வீடியோ பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. ஓகே. எல்லா டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ பத்தி ஒரு ப்ளூ பிரிண்ட்டே உங்களுக்கு போட்டு குடுத்துருக்கேன். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம மெயின்ஸ் கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்கமிங் வரக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், இன்சூரன்ஸ் எல்லா ஏஓ எக்ஸாம்ஸ்க்கு இப்போதைக்கு பிளான் பண்ணல. பட் ஃபியூச்சர்ல பிளான் பண்ண போறோம். எப்போ ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ ஸ்டார்ட் பண்ணிருவோம் அதுக்கும். ஸோ அதனால நீங்க எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கான தேவையான கைடன்ஸ் நம்ம குடுத்துருவோம். கைடன்ஸ் மீன்ஸ் இந்த மாரி இப்ப குடுத்தது தான் கைடன்ஸ் ஓகேங்களா? இந்த மாரி உங்களுக்கு பக்காவா நம்மளுடைய எக்ஸாம் கோர்ஸே நான் அந்த மாரி தான் டிசைன் பண்ணியிருப்பேன். அந்த கோர்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, அத பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் மார்க் டெஸ்ட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆஃபர மிஸ் பண்ணிறாதீங்க. 555 அப்படிங்கிற ஆஃபர்லேருந்து இப்ப 777க்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். அ இந்த டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு 599 கிடைக்குது. டிஸ்கவுண்ட் எடுத்துட்டோம் அப்டின்னா, உங்களுக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடும் கொஞ்சம். உங்களுக்கு இன்னும் ஒரு 4 நாள் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எத்தன பேருக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. அந்த வீடியோவுல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.